தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்சி அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உலக அமைதி வேண்டியும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், யூஜின் ஆரோக்கியராஜ் எர்னஸ்ட் ஆண்மலை பாட்சிக்காகவும், அருள் ரமேஷ் அமலதீபிகா குழந்தை வரன் வேண்டியும், அந்தோணி மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோணி ஜோதி சர்க்குணம் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஷங்கர் போதும் பொண்ணு குழந்தை வரன் வேண்டியும், அருள்ராஜ் ஜெசிந்தா ஆரோக்கிய மேரி குழந்தை வரன் வேண்டியும், மைக்கேல் ரிஜினா மேரி ஸ்டீஃபன் வேளாங்கண்ணி வேலை கிடைக்க வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும், கென்னடி ராஜா மரிய சௌரி குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டியும், மரி செசில் பெர்தாம் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும் குடும்ப நலனுக்காகவும், மரியம்மாள் சின்னப்பன் வெண்மணி லீமா உடல் உள்ள நலனுக்காகவும், சூசை 29ஆம் நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்திய இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தெழுந்த உமது திருமகனின் பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. நாங்கள் கேட்கும் உம்முடைய வார்த்தையால் எங்களுடைய உள்ளம் விசுவாசத்தால் பற்றி எரியவும், நாங்கள் பிக்கும் இந்த அப்பத்திலும் பகிர்ந்து கொள்ளும் இந்த கிண்ணத்திலும் உம்மை கண்டுகொள்ளவும் வரமருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 1 முதல் 10 முடிய உள்ள இறைய வாக்கியங்கள். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர்.
அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடப்பதை பார்த்து திகைப்பு மிக்கவராய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர், அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைகளுக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதலூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்களின் நிகழ்ச்சிகளை அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் விளக்கி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே பேசுகின்றோம்.
அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் களரிக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் களரிக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியிலே அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டுகொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகின் கடைகோடிக்கு சென்றால் கடவுளை கண்டுபிடித்து விடலாம் என்று நம்பிய ஒரு குழு கால்நடையாக தங்களது பயணத்தை மேற்கொண்டது. இதை அறிந்த ஒரு பெரியவர் ஒரு குதிரையிலே அந்த குழுவினரிடம் வந்தார். அந்த குழுவினரை பார்த்து, என்னுடைய குதிரையை காணவில்லை, அது இந்த பக்கமாக வந்ததா, நீங்கள் கண்டீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அந்த குழுவில் இருந்த எல்லோரும் சொன்னார்கள், ஐயா பெரியவரே, நீங்கள் குதிரை மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி என்று கூறினார். அப்பொழுது அந்த பெரியவர் அவர்களிடம் கூறினார், நீங்களும் கூட உங்களது உள்ளத்திலே கடவுளை ஒளித்து வைத்து கொண்டு ஏன் உலகெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த எம்மாவு சீடர்கள் இயேசு தங்களோடு வருவதை கூட அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் மறைநூலை விளக்கிய பொழுது அவருடைய உள்ளங்களெல்லாம் பற்றி எறிந்ததே தவிர உண்மையான ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவர்களது உள்ளங்கள் உலகத்தின் கவலையால் மூழ்கி இருந்தன. உயிர்த்த ஆண்டவர் அவ்வப்போது தமது சீடர்களுக்கு தரிசனையாக தம்மையை காண்பித்து அவர்களை நம்பிக்கையிலே திடப்படுத்தினார். நற்கருணையின் வழியாக அவர்களுக்கு ஊட்டமளித்தார். ஆண்டவருடைய பிரசன்னமும் நற்கருணையும் உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர இந்த சீடர்களுக்கு பெரும் ஆற்றலை கொடுத்தது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் நமக்கும் கூட இறை நம்பிக்கையையும் ஆற்றலையும் வல்லமையையும் கொடுக்கின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறிய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வடிவிலே வந்து நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருகின்றார். உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கையுடையவர்களாய் இயேசுவின் சீடர்களாக சாட்சிகளாக என்றும் வாழ்வோம். அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். உடல் பொருளாவே
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் முது கை நின்றபடி ஏற்றுக்கொள்வாராக. மூவுலகாலும் இறைவா, மாந்தர் அனைவருக்கும் மீட்பளிக்கும் இந்த பலியை ஏற்றருளும். தூய ஆவியின் அருளால் இந்த பலி பொருட்கள் எங்களுக்கு நலமளிக்கும் மறுமருந்தாகிட அருள் புரிய வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கிய மெய்யான செம்மறி அவரே, எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்களுக்கு மீண்டும் உயிரளித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஏதனும் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினராகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திருநம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடனும் இரத்தமும் நம்மை காத்து வாழ்ந்துள்ளோம்.
உமது வார்த்தையை வைக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்றைய நாளையும் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்திரலும். அது பணியை எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, உம்முடைய திருமகனின் பாஸ்கா நினைவாக நாங்கள் நிறைவேற்றிய இந்த திருப்பலிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாவ நிலையிலிருந்து விடுபட்டு உம்முடைய வார்த்தையாலும் திருவிருந்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் எங்கள் வாழ்வின் எல்லாருக்கும் நன்மையே செய்ய திடம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, நீ நாம் மன்னிக்கப்படுவதாக, நீ ராட்சியம் வருக, நீ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்தின் உணவை எங்களுக்கு செலுத்திருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும், எங்களை சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து விலக்கியருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் நன்மை, பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நேரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்ரதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாவே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணியமாயிரம், புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் திருசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.